வாங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்க, இப்ப நெறைய பேர் எல்லாருமே யூடியூப் வெப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா வீடியோ வந்து எந்த ஆப்ல எடிட் பண்ணி போடுறது அப்படின்னு சில பேருக்கு தெரியறதில்ல. கைன் மாஸ்டர் யூஸ் பண்றாங்க. அதுல வந்து வாட்டர் மார்க்லாம் வருது. நெறைய பேர் வேற சில ஆப்லாம் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு யூடியூப்பே வந்து ஒரு ஆப் குடுத்துருக்குது. ஒய்டி கிரியேட்ன்னு சொல்லிட்டு. அந்த ஆப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதிலேயே மியூசிக் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்றது, அது மாரி ஸ்டிக்கர்லாம் இருக்குது. எல்லா இதும் இருக்குது. அதில கொஞ்சம் சில முக்கியமானது மட்டும் என்னான்றத நான் சொல்றேன். அந்த ஆப் இருக்கிற மியூசிக்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னாக்க, காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வராது. அதனால அதில வாட்டர் மார்க்கும் எதுவுமே வராது. இ அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த ஆப்ப வந்து எப்படி யூஸ் பண்றது? எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், Play Storeக்கு போயிடலாம். Play Storeல போயிட்டு, இந்த சர்ச்சுல போயிட்டு ஒய்டி கிரியேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாருங்க மேல வருதுங்க. ஃபர்ஸ்ட்ல பாருங்க கிரியேட்ன்னு. அத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணா பாருங்க யூடியூப் கிரியேட்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டு, நான் வந்து அந்த ஆப் தான் யூஸ் பண்ணின்னுருக்கிறேன். வாங்க அத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பாருங்க ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதான் பாருங்க ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க அந்த ஒய்டி கிரியேட் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இதுல இருக்கிற வீடியோலாம் நான் எடிட் பண்ண வீடியோங்க. அதெல்லாம் இருக்குது. இப்ப நம்ம வந்து புதுசா ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப் கீழ பாருங்க ரைட் சைடுல கீழ பிளஸ் ஐகான் இருக்குதுங்க. அத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு போயிடும். கேலரியில இருக்கிற வீடியோலாம் காட்டும். நீங்க ஏதாவது ஒரு வீடியோவ எடிட் பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறேன். நம்ம இதுல வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இத பாருங்க. ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க டச் பண்ணோம்னா 1ன்னு செலக்ட் ஆயிடுச்சு. நீங்க கீழ பாருங்க இம்போர்ட் 1ன்னு இருக்குது. நீங்க இன்னும் 4, 5 வீடியோ வேணும்னா கூட பண்ணிக்கலாம். அப்படியே லைனா வந்துரும். இப்ப நான் இப்போதைக்கு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி அது இம்போர்ட்ங்கிறத டச் பண்ணோம்னாக்க நமக்கு இங்க வீடியோ வந்துரும். பாருங்க வீடியோ வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப வீடியோ வந்துச்சு. இப்ப இத வந்து நம்ம நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது பாருங்க கொஞ்சம் இது தேவையில்லாததெல்லாம் வருதுல்ல. இப்ப தேவையில்லாத ஒரு இந்த 1 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட் வரைக்கும் நமக்கு தேவையில்லாதது. பாருங்க மேல மொத்த வீடியோ வந்து 1.23. இதுல வந்து நமக்கு 3 செகண்ட் வீடியோ தேவையில்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, இத கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுக்கிறதுன்னா எப்படின்றத நான் கீழ சொல்றேன் வாங்க. கீழ பாருங்க ஸ்ப்ளிட்ன்னு இருக்குது. ஸ்ப்ளிட் வந்து கட் பண்ற சிசர் மாரி இருக்குது. ஃபில்டர்ன்னு இருக்குது. ஃபில்டர் வந்து நீங்க இந்த கலர் வேரியேஷன் ஒயிட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் குடுத்துக்கலாம். அதே மாரி எஃபெக்ட் என்ன குடுக்கணும்னா குடுத்துக்கலாம் பாருங்க. மிரர் மாரி அந்த மாரி ஏதாவது எஃபெக்ட் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். கீழ வந்து பாருங்க அட்ஜஸ்ட்மென்ட் பாருங்க. பிரைட்டு, ஒயிட், டார்க் இருக்குங்களா? கொஞ்சம் நல்ல பிரைட்டா இருக்கணும்னா பாருங்க இது மாரி இது பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது. இதெல்லாம் எத வேணா கேன்சல் குடுத்துருங்க. அடுத்தது பாருங்க, ரிமூவ் பேக்கிரவுண்டுன்னு இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸ்பீடு வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடணும்னா பாருங்க ஸ்பீட செட் பண்ணிட்டு நீங்க இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னாக்க வீடியோ வந்து இப்ப 2 வீடியோ வந்து 1 நிமிஷத்துல ஓடும். அத நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாரி வால்யூம் இதுல இருக்கிற வால்யூம் நமக்கு வேணாம்னாக்க பாருங்க இது செலக்ட் பண்ணிட்டு இந்த மைக்க டச் பண்ணிட்டு டன் குடுத்துட்டீங்கன்னா பாருங்க இப்ப பேக்ல இந்த வீடியோல இருக்கிற வால்யூம் வந்து நமக்கு கேட்காது. ஏன்னா இந்த வீடியோக்கு நம்ம பேக்ரவுண்ட் நம்ம வாய்ஸ் குடுக்கணும்னாக்க இதுல இருக்கிற வீடியோ வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்ல அதுல இருக்கிற வாய்ஸே இருக்கட்டும்னு சொன்னாங்க. நீங்க ஓகே குடுத்துட்டு டன் குடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துரும். அடுத்தது ஆடியோ கிளீன் அப்னு இருக்குங்களா? இப்ப இந்த வீடியோல இருக்கிற ஆடியோ வந்து கிளீன் அப் பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற வீடியோ வந்து நமக்கு கிளீன் பண்ணி குடுத்துரும். அந்த சைடு எரைச்சல், நாய்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு கட் பண்ணி குடுக்கும். இந்த இவ்வளோ வசதி நமக்கு இந்த ஆப்ல இருக்குது. இது யூடியூப்லயே குடுத்துருக்காங்க. அதனால நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லு. நீங்க கெயின் மாஸ்டர் அந்த மாரி வேற ஆப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் மார்க் நேம்லாம் வரும். இதுல அந்த நேம் எதுவுமே வராது. அதனால இந்த ஆப்ப யூஸ் பண்ணுங்க. என்னங்க இது எக்ஸ்போர்ட் ஆகுது, டைம் ஆகுது. அந்த வீடியோல இருக்கிற வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிருச்சு.
ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்துச்சு பாருங்க வாய்ஸ் கட் பண்ணுச்சு. இல்ல வேண்டான்னா மறுபடியும் அத இது பண்ணோம்னா, மறுபடியும் பழைய வாய்ஸே வந்துரும். ஓகேங்களா? பாரு அதுல மாறிடுச்சு. இது ரொட்டேட்டு, இது ரீப்ளேஸு, டெலீட்டு, இல்ல டூப்ளிகேட் வேணும்னா இது டூப்ளிகேட் குடுத்தா இன்னொரு காப்பி நமக்கு வந்துரும் பாருங்க. குடுக்குறேன் பாருங்க. மேல வந்துச்சு பார்த்தீங்களா? வேண்டாம்னாக்கா கேன்சல் குடுத்துக்கலாம். டெலீட் குடுத்தோம்னா போயிடும். பாருங்க இப்ப ஓவர் ரிலேன்னு இருக்கு இல்லைங்களா? இதுல டெக்ஸ்ட் எதாவது டைப் பண்ணணும்னா பிளெயின் டெக்ஸ்ட்னா பிளெயின் டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் எதனா வேணும்னா அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக்கர் பாருங்க. இதுலயே நமக்கு சப்ஸ்கிரைபர், லைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்ப நமக்கு எதனா வேணும்னா நம்மளே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க. நம்ம லைக் குடுக்குறோம் பாருங்க. பாருங்க வந்துருச்சு. புரியுதுங்களா? இதை அப்படியே ஸ்க்ரீன்ல சின்னதா பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஓரமா கொண்டாந்து தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நான் இப்ப டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி சவுண்ட் மியூசிக் வந்து பாருங்க. யூடியூப்லயே நமக்கு நிறைய மியூசிக் கொடுக்குறாங்க பாருங்க. ராயல்டி ஃப்ரீன்னு இருக்குது. இதுல எந்த மியூசிக் நீங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பாருங்க ராயல்டி ஃப்ரீன்னு இருந்துச்சுன்னா அந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு எந்த காப்பிரைட் ப்ராப்ளமும் நமக்கு வராது. பாருங்க இது வந்து மைக்கு. இது பாருங்க இது மைக் டச் பண்ணிட்டு இது பாருங்க நான் இதை ஆன் பண்றேன் பாருங்க. ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் பாருங்க ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ, இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, தண்ணி சூடாக சரிங்களா வந்துச்சுங்களா? இப்போ இதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த நாய்ஸ் வந்து கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். இந்த இந்த இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க ஆடியோ கிளியரன்ஸ் கொடுத்தோம்னா இதுக்கு கிளீன் ஆகிடும். இப்போ பாருங்க வாய்ஸ் இன்னும் கிளியரா இருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் வாய்கள் இருக்காங்களா? அவ்வளோதான். மியூசிக் கொடுத்துக்கலாம், வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. நான் எல்லா ஆப்ஷனும் சொன்னேன்னா வீடியோ பேர் லென்த்தாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதை மட்டும் காமிக்கிறேன். சின்னதாக ஒரு கட் பண்ணி மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன் இல்லைங்களா? இந்த 3 செகண்ட் வரைக்கும் நமக்கு வீடியோ தேவையில்லை. அப்போ வந்து அதுக்கு நேராக கொண்டாந்து வச்சுட்டு இந்த கோடை இந்த ஸ்பிளிட்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா பாருங்க கட் ஆகிடும். திருப்பி இந்த செகண்ட்லேருந்து வீடியோ ரன் பண்ண விட்டு மறுபடியும் கட் பண்ணோம். இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் ஸ்பிளிட் கொடுத்துடலாம். மறுபடியும் ஓட விட்டு இதில் ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு இப்போ இந்த இடையில இந்த 2 வீடியோக்கு நடுவில் இருக்கிற இந்த வீடியோ வந்து நமக்கு தேவையில்லை. இந்த கிளிப்பு இதை நம்ம கட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி அது மேலே டெலிட்னு இருக்குதுங்களா, அது டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். அவ்வளோதான், ஈஸி தான் உங்களுக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி அடுத்தது வேணுன்றதை கட் பண்ணிக்கலாம். எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்ட் தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே வீடியோ வந்துட்டு பாருங்க அசப்ட் ரீசேல் இருக்குது. நீங்கள் 16:9 அந்த பொசிஷனில் வேணாலும் வீடியோவை இது பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஷார்ட்ஸ் டைப்பு. இது வந்து 1:1. இது பாருங்க நான் இது 16:6:9 போடுறேன் பாருங்க. வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டோம்னா பாருங்க இப்படி தான் ஷார்ட்ஸில் தான் வரும். ஓகேங்களா? நமக்கு என்ன டைப் வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ வீடியோலாம் எடிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேம் உங்கள் சேனல் நேம் கொடுக்கணுன்னா கூட பாருங்கள் ப்ளைனாக கொடுத்துட்டு இதை நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். டெக்ஸ்ட்டு நான் ஒரு சேனல் சும்மா ஒரு நேம் டெக்ஸ்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இதில் ஏதாவது ஸ்டைல் இந்த லெட்டர்ஸ் எதுனா மாற்றணும் பாருங்கள். பெருசாக வேணால் பெருசாக பண்ணிக்கலாம். பாண்டு ஏதாவது சைஸ் எதுனா என்ன பாண்டில் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். கலரு நீங்கள் என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் இருக்குது. சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த பாருங்கள் இதுலேயே எதுனா மாற்றலாம். இது மாதிரி கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. பேக்ரவுண்டு இப்போ ஒயிட் கொடுக்குறேன். இது மாதிரி கொடுக்கலாம். ஃபார்மேட்டு இது அவுட்லைனு வெளி சைடு எதுனா வேணும்னா தரலாம். இந்த லெட்டர்ஸ் பாருங்க தெரியுதுங்களா? இப்போ நான் திக்னஸ் பண்ணுறேன் பாருங்க தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஷேடோ எதுனா கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஆஃப் ஃபுல்லு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்து நான் கேன்சல் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இது பாருங்க இங்கே இருக்கீங்களே வேற மாதிரி மேலே போடுறீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம்.
பாருங்க எக்ஸ்போர்ட்லேயே வந்து ஃப்ரேம் ரேட் இருக்கு, ஃபைல் ஃபார்மேட் இருக்குது, MP4. ஓகேங்களா? ரெசல்யூஷன் பாருங்க I1018 பின்னு இருக்கு. நீங்க அது வேண்டாம், எனக்கு ஸ்டாண்டர்ட் 720னாலும் மாத்திக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 4KB வேணாலும் மாத்திக்கலாம். நான் வந்து 1080 வச்சிருக்கிறேன். வச்சுட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோம்னாக்க நமக்கு பாருங்க எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதில் பாருங்க பர்சன்டேஜ் ஓடுது, நமக்கு 100% ஆனதும் நமக்கு ஓகே ஆகிடும். நான் இருங்க காட்டுறேன். இது பாருங்க பர்சன்டேஜ் வந்துச்சு பாருங்க 99 ஓகே ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணணும்னா கூட பாருங்க, அப்லோட் டு யூடியூப் இருக்குது பாருங்க. நீங்கள் அப்படியே இந்த ஏற மாதிரி தட்டிங்கன்னா யூடியூப்புக்கே போயிடும். இதை பாருங்க ஷார்ட்ஸுக்கு போயிடும். நம்ம வந்து அப்புறம் பண்ணானாக்க இது க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து நம்ம கேலரியில் போய் சேவ் ஆகிடும். பாருங்க கேலரியில் போயிட்டு இதை பாருங்க, இப்போ நம்ம எடிட் பண்ணல பார்த்தீங்கன்னா வீடியோ தெரிஞ்சுங்களா? இப்போ இந்த வீடியோ வந்துச்சு. இப்போ பாருங்க சும்மா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாக்க நீங்கள் யூடியூப்பில் போய் அப்லோடு பண்ணிக்கலாம். இப்படி தான் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்க கற்றுக்கலாம். நான் எல்லா ஆப்ஷனையும் ஒன்று ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டினா டைம் பெருசாக வீடியோ லாங்காக வரும். அதனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கேளுங்க கமெண்டில், நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, இந்த வீடியோவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.